நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகல, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். இத்தனை நாட்கள் உங்களை கண்டுக்கிறாம, யோசிக்காம, சிந்திக்காம இருந்த உங்களுடைய மேல் அதிகாரிகள் இப்போ உங்க மேல கவனம் செலுத்துவாங்க, உங்க மேல அக்கறை காட்டுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இந்த 3மே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆகஸ்ட் மாதமாக கிரக நிலைகள் என்ன பண்ணுது, உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல சொந்த தொழில் தொடங்கி தொழில நடத்துவோமா வேண்டாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கே, இந்த தொழில ஸ்டாண்டர்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு போராடி வெற்றி பெறணுங்கிறக்காண்டி போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில கூட சிந்தனைகள் கொஞ்சம் சிதறுது. அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய போராட்டம் இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டு அதாவது உருவாக்குறீங்க, உங்களுடைய தனித்திறமை மூலமாக யாரோடைய உதவியும் இல்லாம சிறு வயதிலிருந்து நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கான தொழில நீங்க தேர்ந்தெடுத்து நடத்திக்கிறீங்க. ஆனால் சில சூழ்ச்சியால உங்களால் அதை நடத்த முடியாம தடுமாற்றம் ஏற்படுது. அந்த ஏற்பட்ட நிலை மாறப்போகுது. தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களை விட்டு விலகி உங்களுக்கான சரியான பாதைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம். அப்ப சொந்தமா தொழில் வச்சிருக்கவங்களுக்கும் வெற்றி உண்டு. சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமோ அல்லது 8 மாத காலமாக யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், தொழிலில் எதுவும் பிரச்சனை வந்துருமாங்கிறக்காண்டி பயந்துகிட்டே இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த வட்டம் சுறுசுறுப்பாக தைரியமாக இறங்குவீங்க. அந்த இறங்குற தொழில அமோகமான வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். ஸோ கவலையே பட தேவையில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா உங்க மேல வீண் வம்பு வழக்குகள், ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனையோ அல்லது உறவுகள் மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் ஓடுதே, ஸோ நம்ம தப்பே பண்ணலையே, நம்ம மேல இப்படி வீண் பழி சுமத்தி நம்ம கஷ்டப்படுத்துறாங்களேன்னு மனதளவுல காயத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதளவு உள்ள காயத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உண்மையிலேயே உங்க மேல தேவையில்லாம கேஸோ அல்லது தேவையில்லாத ஒரு பழியோ போட்டுதான் அதுல இருந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க மீண்டு வந்து நீங்க நேர்மையானவங்க தான், உண்மையானவங்க தான், உங்க மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஆகஸ்ட் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய மிதுனராசி என்பர்கள் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. மாணவ செல்வங்கள் படிப்புல கவனம் செலுத்துங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை விற்கணும் முயற்சி எடுத்தா கொஞ்சம் கவனமா வைங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இது 2ல மட்டும் கவனமா இருந்தா போதும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை.